இன்னைக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாம யாருமே இருக்க முடியாது. நம்முடைய எல்லா கம்யூனிகேஷனுமே வாட்ஸ்அப்ல தான் நடக்குது இல்லையா? இந்த வாட்ஸ்அப் நிறுவனத்தினுடைய வெற்றி கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். 2009ஆம் ஆண்டு ஜான் கோம் மற்றும் பிரையன் ஆக்டன் அப்படின்ற 2 நண்பர்கள் யாஹூ நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேருமே வீக்கெண்ட்ல அடிக்கடி நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்றத வழக்கமா வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி 2 பேரும் நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணி போகும்போது நமக்குன்னு ஒரு ப்ராடக்டை நம்ம உருவாக்கணும். நம்மளோட ப்ராடக்டை நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்மளோட ப்ராடக்டை பயன்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதுலயும் இந்த ஜான் அப்படின்றவர் வந்துட்டு உக்ரைன்ல இருந்து அகதியா அமெரிக்க நாட்டுக்குள்ள வாழ வந்தவர் தான். சின்ன வயசுல ஏகப்பட்ட பண கஷ்டத்தை பார்த்தவர். இப்பதான் யாஹூ மாதிரி ஒரு நல்ல நிறுவனத்துல செட்டில் ஆகி இருந்தார். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் தொடங்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்குள்ள இருந்தது. அதே நேரத்துல அப்போ யாஹூ நிறுவனத்துல சில பிரச்சனைகள் இருந்தது. அதனால இந்த 2 நண்பர்களுமே வேற ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சு 2 பேருமே நல்ல டேலண்டான ஆட்கள் தான். அவங்க வேலை தேடினா ஈஸியா வேலை கிடைச்சிடும். ஆனா ஏதோ சின்ன கம்பெனில எல்லாம் வேலை பார்க்க கூடாதுப்பா. வேலை பார்த்தா கூகுள், மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி பெரிய கம்பெனில வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதே நேரத்துல அந்த இன்னொரு நண்பர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அதெல்லாம் வளர்ந்த கம்பெனி, இதுல இப்ப நம்ம போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளால பெருசா கத்துக்க முடியாது. இப்ப டெவலப் ஆயிட்டு இருக்கிற கம்பெனில நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா நிறைய கத்துக்கவும் முடியும், சேலரியும் நல்லா இருக்கும் அப்படின்னு நண்பர் சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு அப்போ ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கு அப்ளை பண்றாங்க. ஏன்னா ஃபேஸ்புக் அப்பதான் தொடங்கப்பட்ட நிறுவனம், ஆனா மக்கள் மத்தியில பிரபலமான நிறுவனமா இருந்தது. ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கு அப்ளை பண்றாங்க. அந்த நிறுவனத்துல இருந்து இவங்களை இன்டர்வியூக்கும் கூப்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் போயிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றாங்க. 2 பேருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனாலும் வேலை கிடைக்கல. 2 பேருக்குமே வேலை கிடைக்கலைங்க. உங்களுக்கு இன்னும் தகுதி பத்தல அப்படின்னு சொல்லி 2 பேரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்னடா பண்றது அப்படின்னு 2 நண்பர்கள் யோசிக்கிறாங்க. அப்பதான் 2009ல ஆப்பிள் ஐபோன் நிறுவனம், இனிமே யார் வேணும்னா உங்களோட ஆப்பை நம்மளோட ஆப் ஸ்டோர்ல லிஸ்டிங் பண்ணிக்கலாம். உங்களோட ஆப்பை நிறைய டவுன்லோட் ஆச்சு, நிறைய மக்கள் உங்களோட ஆப்பை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வர்ற லாபத்துல 30% நாங்க எடுத்துக்கிட்டு 70% ஆப் கிரியேட் பண்ணவங்களுக்கே கொடுத்துருவோம் அப்படின்னு ஆப்பிள் கம்பெனிக்காரன் சொன்னான். இப்பதான் யோசிக்கிறாங்க 2 பேரும், இதாண்டா நமக்கான சான்ஸ். நாம ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுவோம், அந்த ஆப் நல்லா இருக்கும்ன்ற பட்சத்துல நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, அப்போ நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணலாம். மக்களோட அதிகமான தேவை என்ன? இன்னைக்கு தேவை பார்த்தா மெசேஜிங் ஆப் தான். இதை தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு நல்ல மெசேஜிங் ஆப்பை கிரியேட் பண்ணுவோம். நார்மலா 2009 காலகட்டத்தில் மெசேஜ் அப்படின்றது தனியா தான் இருக்கும். டவர் இருந்தா அதுல மெசேஜ் வரும் இல்லையா? அது மட்டும் இல்லாம ஒரு மெசேஜுக்கு இவ்வளவு காசு அப்படின்னு இருக்கும். நீங்க பேக் போட்டாலும் ஒரு நாளைக்கு 100 மெசேஜுக்குள்ள தான் அனுப்ப முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இல்லாம இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி ஒரு மெசேஜிங் ஆப்பை நம்ம உருவாக்கும். அன்லிமிட்டடா மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கலாம். இன்ஸ்டன்டா அதுல மெசேஜ் வரணும். சரி, இன்டர்நெட் பேஸ் பண்ணி தான் மெசேஜ் ஆப்னா ஆல்ரெடி யாகோ மெசஞ்சர், ஃபேஸ்புக் மெசஞ்சர் இதெல்லாம் இருக்கே, அவங்க அதை யூஸ் பண்ணிக்குவாங்கல்ல. நம்மளோட வாட்ஸ்அப்பை ஏன் யூஸ் பண்ணணும்? அதை ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபேஸ்புக்கில் உனக்கு அக்கௌண்ட் இருந்தால் தான் ஃபேஸ்புக் மெசஞ்சர் யூஸ் பண்ண முடியும், யாகூல அக்கௌண்ட் இருந்தால் தான் யாகோ மெசஞ்சர் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இல்லாமல் வெறும் உன்னோட மொபைல் நம்பர் ப்ளஸ் இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னாலே இந்த ஆப்பை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப் கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இது மாதிரி யாகூ, ஃபேஸ்புக்லாம் போனோம் அப்படின்னா தேவையில்லாத குப்பைகள் வரும், நிறைய விளம்பரங்கள்லாம் காட்டும். ஆனால் நம்ம ஆப்பில் வெறும் மெசேஜஸ் மட்டும்தான் வரும் அப்படின்னு ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சாங்க. இவங்க 2 பேருமே பேக் எண்ட்ல சர்வர்ல பயங்கர ஸ்ட்ராங். ஆனா ஆப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃப்ரண்ட் எண்டும் நல்லா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஆப் டெவலப்பரை தேடிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட சல்லடை போட்டு தேடி கடைசியா ரஷ்யாவில இருந்து பிஷ்மேன் அப்படின்ற ஒருத்தரை கண்டுபிடிச்சாங்க. அவர் மூலமா ஆப்பை ரெடி பண்ணாங்க. ஆப்போட ஃப்ரண்ட் வியூலாம் சூப்பரா இருந்தது. ஆனா ஒரு 100 யூசருக்கு மேல அதிகமா வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணாலே ஹேங் ஆக ஆரம்பிச்சது. அப்புறமா இந்த பிரச்சனை எப்படி சரி பண்றது அப்படின்னு யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ ஒரு நபருக்கு இன்னொரு நபருக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க அப்படின்னா இன்ஸ்டன்டா வர ஆரம்பிச்சது. வாட்ஸ்அப் நல்லா ஸ்பீடாகவும் இருந்தது. ஆனா நிறைய மக்கள் இன்னுமே அதை டவுன்லோட் பண்ணல. அப்பதான் ஐபோன் நிறுவனம் புஷ் நோட்டிபிகேஷன் அப்படின்றத 2010ல அறிமுகப்படுத்தினாங்க. இந்த புஷ் நோட்டிபிகேஷன் என்னன்னா, இப்போ நீங்க மேல இருந்து ஸ்க்ரால் பண்ணீங்கன்னாலே காட்டும் இல்லையா என்ன நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு. இது மாதிரி வாட்ஸ்அப்லயும் நோட்டிபிகேஷன்ஸை காட்டும். யார் யார் நமக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு அதுலயே கூட பார்த்துக்கலாம் இல்லையா? உள்ள போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த புஷ் நோட்டிபிகேஷன் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஃபியூச்சரை வாட்ஸ்அப்ல அறிமுகப்படுத்தின பிறகு 20 லட்சம் மக்கள் உடனடியாக வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஐபோன் யூசர்ஸ் வாட்ஸ்அப்பை பயங்கரமா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க.
ஆனால் இப்ப மறுபடியும் நிறைய யூசர்ஸ் வாட்ஸ்அப் பயன்படுத்த ஆரம்பிச்சனால ஸ்லோவாக ஆரம்பிச்சுது. இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு புரியல. நிறுவனத்தை டெவலப் பண்ணும் அப்படின்னா நிறைய பணம் தேவை. அப்போ பணத்துக்கு எங்க போறது? வாட்ஸ்அப்பை இனிமே நீங்க யூஸ் பண்ணும் அப்படின்னா வருஷத்துக்கு வெறும் ஒரு $5 மட்டுமாவது பே பண்ணுங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொண்டு வந்தாங்க. எங்களோட வாட்ஸ்அப்ல நாங்க எந்த ஒரு விளம்பரமும் போடுறது இல்ல, உங்களுக்கு வேற எதையுமே காட்டுறது இல்ல, எங்களுக்கு பெருசா வருமானமே இல்லை, அதனால இந்த ஆனுவல் ஃபீஸ் மட்டும் நீங்க எப்படியாவது கட்டுங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி வாட்ஸ்அப்பை இனிமே காசுக்கு தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பை பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் எல்லா மக்களுமே வாட்ஸ்அப்பை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அது காசா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வருஷத்துக்கு $5 அப்படின்னு பே பண்ணி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதன் மூலம் நல்ல வருமானம் வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு கிடைச்சது. அதே நேரத்தில் யாஹூல தங்களுக்கு இருந்த கான்டாக்ட் மூலமா நிறைய பேரை நிறுவனத்தில் முதலீடு செய்ய வச்சாங்க. இதன் மூலம் வாட்ஸ்அப் நிறுவனத்தை நடத்த தேவையான பணம் கிடைச்சது. நிறுவனத்தையும் டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் கிட்டத்தட்ட 2011 வரைக்குமே ஐபோன் யூசர்ஸ் மட்டும்தான் வாட்ஸ்அப்பை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. 2011 தான் ஆண்ட்ராய்டு யூசர்ஸுக்கும், நோக்கியா ஃபோன் யூஸ் பண்ற சிம்பியன் யூசர்ஸுக்கும், பிளாக்பெரி யூசர்ஸுக்குமே வாட்ஸ்அப்பை கொண்டு வந்தாங்க. இதன் மூலம் 20 கோடி மக்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்ல புதுசா நிறைய அப்டேட்ஸை கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. இனிமே வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் அனுப்பணும்னு இல்லை, இமேஜஸ், வீடியோஸ் கூட அனுப்பலாம் அப்படின்ற ஒரு புது ஃபியூச்சரை கொண்டு வந்தாங்க. இந்த ஃபியூச்சர் உள்ள வந்த உடனேயே ஏகப்பட்ட மக்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. 2012 காலகட்டம் இந்தியாவில் அப்பதான் வாட்ஸ்அப் தீயா பரவ ஆரம்பிச்சது. எல்லா மக்களுமே வாட்ஸ்அப்பை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரே வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 60 கோடி மக்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. வாட்ஸ்அப் நிறுவனம் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருந்தது. மிகப்பெரிய ஒரு சோசியல் மீடியா ஆப் நிறுவனமா வாட்ஸ்அப் நிறுவனம் மாறப்போகுது அப்படின்னு எல்லாரும் கணிச்சாங்க. இந்த செய்தி ஃபேஸ்புக் நிறுவனத்தை உருவாக்கிய மார்க் ஜுக்கர்பெர்க் அவர்களுடைய காதுக்கு போச்சு. எல்லாருமே வாட்ஸ்அப்பை தான் பயன்படுத்துறாங்க. முந்தியெல்லாம் நம்மளோட ஃபேஸ்புக் மெசேஞ்சரை பயன்படுத்திட்டு இருந்தவங்க இப்போ வாட்ஸ்அப் மெசேஜுக்கு மாறிட்டாங்க. இப்படியே போச்சுன்னா நம்ம நிலைமை அவ்வளவுதான் அப்படின்னு ஃபேஸ்புக் ஓனர் கிட்ட சொல்றாங்க. அப்பதான் உடனே சுதாரிக்க ஆரம்பிச்சாரு நம்ம தலைவர் மார்க் ஜுக்கர்பெர்க். இதை தொடர்ந்து வாட்ஸ்அப் நிறுவனத்தை உருவாக்கிய அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு ஒரு டீல் பேசுறாரு. மொத்தமா $5 பில்லியன் தரேன், உங்களோட வாட்ஸ்அப் நிறுவனத்தை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டாரு மார்க் ஜுக்கர்பெர்க். $5 பில்லியன்? எங்க நிறுவனத்தோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? 5 பில்லியன்லாம் பத்தாது அப்படின்னாங்க. உடனே மார்க் என்ன பண்ணாரு அப்படின்னா 10 பில்லியன் நிறுவனத்தை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டாரு. என்னது 5 பில்லியன்ல இருந்து ஒரு 7, 8 அப்படின்னு ஏறுவாரு பார்த்தா டக்குன்னு 10 பில்லியன் சொல்லிட்டாரு. நம்ம நிறுவனத்தோட மதிப்பு நமக்கே தெரியல போல, நம்ம இதுக்கும் ஒத்துக்க வேணாம், 10 பில்லியன்லாம் பத்தாது, இன்னும் அதிகம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி, $15 பில்லியன் ஓகே அப்படின்னு மார்க் கட் அண்ட் ரைட்டா பேசினாரு. ஏன்னா 10ல இருந்து 11, 12 கேட்காம $15 பில்லியன் சொல்லிட்டாரு அப்படின்னு 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்துல முதலீட்டாளர்கள் கிட்ட பேசுறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா $20 பில்லியன் ஓகே அப்படின்னு கேட்டாங்க. சரின்னு மறுபடியும் ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கிட்ட போயிட்டு $20 பில்லியன் கிட்ட கேட்டு பாக்குறாங்க. சரி, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 19 பில்லியன்ல முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி $19 பில்லியன் வாட்ஸ்அப் நிறுவனத்தை வாங்க முடிவெடுத்தது ஃபேஸ்புக் நிறுவனம். இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டீலுங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் $19 பில்லியன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய தொகை. உதாரணத்துக்கு சொல்றேன், அன்னைக்கு ஒரு டாலரோட மதிப்பு கிட்டத்தட்ட இந்திய மதிப்புக்கு 60 ரூபாய் தான் இருந்தது. அப்போ ஒரு பில்லியன் அப்படின்னா 6000 கோடி ரூபாய், 10 பில்லியன்னா 60,000 கோடி ரூபாய். அப்ப 20 பில்லியன்னா தோராயமா 1,20,000 கோடி ரூபாங்க. நமக்கெல்லாம் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கே நாக்கு தள்ளுது. ஆனா 1,20,000 கோடி ரூபாய ஒரு ஆப்பை வித்ததன் மூலமாவே சம்பாதிச்சுட்டாங்க 2 பேர். ஆனால் இப்பதான் ட்விஸ்டே. ஏன்னா ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கிட்ட $19 பில்லியன் பணமே கிடையாது. வெறும் $4 பில்லியன் தான் அவங்க கிட்ட கேஷாவே இருந்தது. அப்போ மிச்ச பணத்துக்கு என்ன பண்ணாங்க? மிச்ச பணத்துக்கு எங்களோட ஃபேஸ்புக் நிறுவனத்தோட ஷேர்ஸை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரின்னு இவங்களும் சம்மதிச்சாங்க. அந்த டீல் சூப்பரா முடிஞ்சது. இதன் பிறகுதான் வாட்ஸ்அப் நிறுவனம் பயங்கரமா வளர ஆரம்பிச்சது. நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ற கன்சியூமரா மட்டுமே இருக்கக்கூடாது, நமக்குன்னு நம்ம ஒரு ப்ராடக்டை உருவாக்கணும், அதை இது உலக மக்கள் அத்தனை பேரும் பயன்படுத்தணும் அப்படின்னு மிகப்பெரிய இலக்கை நிர்ணயிச்சாங்க. அடுத்த 4 வருஷத்துல அதை நடத்தியும் காமிச்சாங்க. அதுதான் அவங்களோட வெற்றியே. அதை விட எந்த ஒரு ஃபேஸ்புக் நிறுவனம் உனக்கெல்லாம் திறமை பத்தாது, ஏன் நிறுவனத்துல வேலை செய்ய நிறைய திறமை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களை ரிஜெக்ட் பண்ணிச்சோ, அதே நிறுவனத்துக்கிட்ட 1,20,000 கோடி ரூபாய்க்கு தங்களோட ஆப்பையே வித்திருக்காங்க. உன்னை நிராகரித்த இடத்தில் நிராகரிக்கவே முடியாத சக்தியாக வளர்ந்து நிற்பதுதான் வெற்றி. செமல அதை 2 பேருமே நடத்தி காமிச்சாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம தோல்வி அடையலாம், ஒரு இன்டர்வியூல தோல்வி அடையலாம், அன்னைக்கு ஒரு நாள் கேம்ல தோல்வி அடையலாம். அதனால நமக்கு திறமையே இல்லைன்னு அர்த்தம் இல்ல. திரும்ப முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா உங்களாலையும் முடியும்.
அதே மாதிரி வாட்ஸ்அப் நிறுவனம் இன்னைக்கு நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு, அதை நம்ம எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு ஃபேஸ்புக் முதலாளி மார்க் ஜுக்கர்பெர்க் ஒரு முடிவு எடுத்தாரு பாத்தீங்களா, அதுதான் மிகச்சிறந்த முடிவு. அவரோட கதை இன்னும் சூப்பரா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலயே பில்லியனியரா மாறினவர் அவர். அவரோட டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் எல்லாம் செம்ம ஸ்மார்ட்டா இருக்கும். அவரோட ஒவ்வொரு முடிவும் அவ்வளோ அழகா இருக்கும். அவர் ஃபேஸ்புக் நிறுவனத்தை தொடங்கினது எப்படி, ஃபேஸ்புக் நிறுவனம் வளர்ந்தது எப்படி, இன்னைக்கு ஃபேஸ்புக்கோட வேல்யூ என்ன, இன்னும் என்னென்னலாம் மார்க் பண்ணியிருக்காப்ல, எப்படி இன்ஸ்டாகிராமை வாங்கினாரு, எப்படி வாட்ஸ்அப்பை வாங்கினாரு அப்படின்னு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபேஸ்புக் நிறுவனத்தோட மொத்த சக்ஸஸ் ஸ்டோரியும் சொல்கிறேன். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.